நாஞ்சில் சம்பத் தாவேகவில் இணைந்ததற்கு அவர் எல்லா கட்சியிலும் சேர்வார், பின்னர் வருவார் என நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேட்டி. தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணல் அம்பேத்கர் நினைவு தினத்தையொட்டி முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் துவக்கி வைத்து கல்வி, சுயதொழில் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கியதையொட்டி ராமநாதபுரம் தனியார் மஹாலில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலூன் தலைமை வகித்தார். ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம், பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன், திருவாடானை சட்டமன்ற உறுப்பினர் கருமாணிக்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வனம் மற்றும் கதர்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியதுடன் பணியாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கி பேசுகையில், அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினத்தையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் துவக்கி வைத்து கல்வி, சுயதொழில் மற்றும் அரசு துறைகள் மூலம் நலத்திட்ட உதவிகள் வழங்கியுள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் 5071 பயனாளிகளுக்கு ரூபாய் 12,80,43,234 லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்ட தலைவர் ஆவார். அதை பாதுகாத்து விடும் வகையில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எண்ணற்ற திட்டங்களை வழங்கி பொருளாதார முன்னேற்றத்திற்கு இருந்து வந்தவர்கள். அவர்களின் வழியில் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து எண்ணற்ற திட்டங்களை வழங்கி பின்தங்கியவர்களின் வாழ்க்கை தரத்தை மாற்றிய மகத்தான தலைவராக திகழ்ந்து வருகிறார். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சிறப்பு ஆகும். அந்த வகையில் நாட்டுக்காக உழைத்த தலைவர்களில் ஒருவரான டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை போற்றும் வகையில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அண்ணல் அம்பேத்கர் அரசின் திட்டங்களை பெற்று பயன்பெறுவதுடன் இன்றைய இளம் தலைமுறையினர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் தியாகத்தை தெரிந்து கடைபிடித்து வாழ்ந்திட வேண்டும் என வனம் மற்றும் கதர்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாஞ்சில் சம்பத் தாவேகவில் இணைந்தது குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு அவர் எல்லா கட்சியிலும் சேர்வார், பின்னர் வருவார் என தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அண்ணல் அம்பேத்கர் நினைவு தினத்தையொட்டி தூய்மை பணியாளர்களுடன் வனம் மற்றும் கதர்துறை அமைச்சர் RS ராஜகண்ணப்பன் சமபந்தி விருந்தில் கலந்து கொண்டார். திட்டம் போடப்பட்டது வழக்கமா எப்பவும் நம்முடைய ஜோதி ஏற்றிருக்காங்க. எல்லா கட்சியிலும் போவார். யானை இறப்புக்கு இறந்து ஒரு யானைக்கு நாங்க என்ன செய்யுது, ஏதாவது ஆக்சிடென்ட்னா நம்ம பணம் கொடுக்கலாம், உதவி செய்யலாம் மக்களுக்கு. இறந்து போன யானைகள் வயதானா இறந்து போவோம். அவங்க எல்லாம் கோர்ட்ல சொல்றபடி நாங்க குற்றம் தான் சொல்லியாச்சு. எப்போ போல வழக்கமா ஏற்றுற இடத்த குடி ஜோதி ஏற்றியாச்சு. 2014 ஜட்ஜ்மெண்ட் பெஞ்சில ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ஒரு ரிவைஸ் பண்ணி கொடுக்கலாமா? நீதிமன்ற உத்தரவு ஏற்கனவே 2 பெஞ்ச் டபுள் பெஞ்ச் இதை பாக்குற